ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ராஜஸ்தானில் இன்னைக்கு கடுமையான ஒரு மணல் புயலுங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த மணல் புயல் சுற்றி இருக்கு. ராஜஸ்தானில் உள்ள சுரு அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தையே மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கு. அந்த நகரமே வந்து பார்த்தீங்கன்னா மணல் புயல் மாதிரி தான் தெரியுதான். வீடு வாசல் கம்பெனி எதுவுமே தெரியாமல் கிட்டத்தட்ட அந்த நகரமே மணல் புயலால் சூழ்ந்துருச்சு. மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தலைநகர் டெல்லியில் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர்லேருந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து மணல் புயல் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அங்கேயும் வந்து மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெவியான மழை வரும்னு சொல்லிட்டு அங்கே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இயற்கையை பேணி பாதுகாக்கலை அப்படின்னா இயற்கையோட சீற்றத்தை மனிதன் எதிர்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குங்க. அதனால் இயற்கையை கண்டிப்பாக நம்ம பேணி பாதுகாக்கணும். இந்த கோவிட் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆனதில் நிறைய இயற்கைகள் மட்டும் இல்லாமல் நிறைய உயிரினங்களும் ரொம்ப சேஃப்டியாக இருந்ததை வந்து சொல்கிறாங்க. அதனால் இயற்கையோட சூழ்நிலை கூட வந்து நல்லபடியாக மாறுச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ முக்கியமான காரணங்கள் வந்து பொல்யூஷன் தான் போல இருக்குது. அரசாங்கம் வந்து தேவையான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸு, சோலாரு, இது போன்ற நிறைய அட்வான்டேஜஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு மக்களாகிய நம்மளும் வந்து அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி இயற்கையை பேணி பாதுகாக்கணுங்க. நாம் இயற்கையை பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்தாக இருக்கும். தங்களுடைய மேலான கருத்துக்களை கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.